அஸ்ஸலாமு மஹ்மூதோட மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா? மூஞ்சி காலைல எந்திரிச்சுன்னு இப்படி தான் இருக்குது. மூஞ்சை கழுவிட்டு வந்துடுறேன். கண்ணு கூட சரியாக திறக்க முடியல. சரி ஓகேன்னு போயிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஃப்ரெஷ்அப் ஆனவுடனே நம்ம மூஞ்சை தொடச்சிக்கலாம். தொடச்ச உடனே நான் சன்ஸ்க்ரீன் போட்டுருவேன். சன்ஸ்க்ரீன் போட்டால் தான் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் மார்னிங்கு. எப்பயுமே வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ஸ்கின் கேரில் அது ஒன்று. நான் வந்து மினிமலிஸ்ட்டோடது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. ரிசல்ட் செம்மையாக இருக்கும். மினிமலிஸ்ட்டோட ப்ராடக்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் ஒரு நாள் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். அப்புறமா வந்து மார்னிங் இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு செம்பு ஃபுல்லாக தண்ணி குடிச்சிடுவேன். ஏன்னா எனக்கு அது வந்து ஒரு குட் ஹேபிட்டு. அது வந்து எனக்கு ரொம்ப நல்லா ஒரு ஸ்கின்னை வந்து நல்லா எனக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா அம்மா வந்து நேற்று தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். அம்மாவுக்கு வந்து தோசை ஊற்றி தரணும்னு சொல்லிட்டு தோசை வந்து அடுப்பில் வச்சுட்டு தோசைக்கல் வச்சுட்டு நான் வந்து காஃபி சூடு பண்ணி குடித்தேன். மார்னிங் வந்து காஃபி குடிக்கிறது பேட் ஹேபிட் தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, எனக்கு குடிக்கணும் போல் இருந்துச்சு. தலைவலி வேறு, அதனால் குடிச்சிட்டேன். எனக்கு காஃபி குடிக்கிறத விட அந்த மேர்லைட் பிஸ்கெட்டை டிப் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த காஃபி நான் குடிக்கவே மாட்டேன். உங்கள்கிட்ட யார்கிட்ட இந்த மாதிரி ஹேபிட் இருக்குன்னு சொல்லுங்கள். அது பிஸ்கெட்டை மட்டும் தொட்டு தின்ட்டு விட்டுருவேன். அந்த காஃபி குடிக்க மாட்டேன். அப்புறமா அம்மாவுக்கு தோசை ஊற்றியாச்சு. தோசை ஊற்றிட்டு அம்மாவுக்கு வந்து இன்சுலின் காலையில் போடணும். இன்சுலின் வந்துட்டு எடுத்துட்டு அம்மாவுக்கு போட்டு விட்டாச்சு. அம்மாவுக்கு கொஞ்சம் ரொம்ப உடம்பு சரியில்லை. அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். இன்ஷால்லா துவா செய்யுங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. அப்புறமா வந்து அம்மாவுக்கு வந்து அப்புறம் 2 தோசை, சட்னி, தக்காளி சட்னி, சுடு தண்ணியெல்லாம் வச்சு அம்மாவுக்கு தீர்த்து விட்டாச்சு. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், லைஃப்பில் வந்து அம்மாவையும் அப்பாவையும் நல்லா பார்த்துக்கோங்க. இருக்கிறது இந்த ஒரு லைஃப். அம்மா அப்பாவை நம்ம இழந்துட்டோம்னா திரும்பி அவங்க நமக்கு கிடைக்க மாட்டாங்க. என்ன ஆனாலும் கிடைக்க மாட்டாங்க. எனக்கு எங்கள் அம்மா அப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக நான் என்ன விஷயத்தை கூட நான் இழக்கிறதுக்கு தயாராக இருப்பேன். ஏன்னா அவங்க வந்து நமக்கு காட் கொடுத்த ரொம்ப பெரிய பொக்கிஷமாக தான் நான் நினைக்கிறேன். அவங்கள சாப்பிட வச்சுட்டு அப்புறம் டேப்லெட்ஸ்லாம் போட வச்சாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.